வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தனாதிபதியின் சிறப்பு. உங்களுடைய லக்னத்துக்கு தனாதிபதி எங்கே இருக்கிறாருன்ற அடிப்படையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தனலாபத்தை ஏற்படும், நிறைஞ்ச பணவரவை ஏற்படும். தனாதிபதி எப்பேற்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கிறாருங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த கும்ப லக்னத்துக்கு, நீங்கள் கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, கும்ப ராசியாக இருந்தாலும், இப்போ நான் சொல்கிற பலாபலன் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். உங்களுடைய கும்ப லக்னத்துக்கு தனாதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் பார்க்கலாம். குரு பகவான், இந்த கும்ப லக்னத்துக்கு தனாதிபதியாக குரு பகவான் வருவார். இந்த குரு மாபெரும் சுபர், தனகாரகன். அவர் தான் தனத்துக்கு அதிபதியாக வரனால புத்திரத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதனால் உங்களுடைய லக்னத்திலேயே இந்த குரு பகவான் தனித்து அமரும்போது ஒரு சிறப்பான பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படும். செவ்வாய் அங்கே மங்களன் செவ்வாய் கூடும்போது, இந்த குருவோடு கூடும்போது மிகப்பெரிய ஒரு நட்பலனை ஏற்படுத்தும். சந்திரனோடு சேரும்போதும் மிகப்பெரிய ஒரு நட்பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். சூரியனோடு சேரும்போதும் இந்த 4 பேர் சேர்ந்து இருந்தாலோ, அல்லது சூரியனும் இந்த குருவும் சேர்ந்து இருந்தாலும், அல்லது செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான நட்பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரி குரு பகவான் தனித்து அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான நட்பலனை ஏற்படுத்தும். உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே ஆராய்ந்து பார்க்கலாம். குரு பகவான் தனிச்சிருக்காரா அல்லது நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிறாரா என்ற அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக தனித்து குரு பகவான் லக்னத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்புங்க. லாவாதிபதி, உங்களுடைய தனாதிபதி உங்கள் லக்னத்திலே இருக்கும்போது லக்னம் சுபத்துவம் அடையுங்க. நல்ல சுபத்துவமாக லக்னம் செயல்படும். நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். குரு தசையெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான பலாபலன் ஏற்படும். அவரே லாபாதிபதியாக வரனால சிறப்பாக செயல்படுவார். தனலாபம் ஏற்படும். நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல சக்கரவர்த்தியாக இருப்பீங்க. தொழில் பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். செவ்வாயோடு கூடும்போது நல்ல பதவி, உயர்ந்த பதவி, தலைமை பதவியில் உங்களை சிறப்பாக செயல்படும். அந்த மாதிரி ஆளாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல அரசாங்க பதவி மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. நல்ல உயர்ந்த இடத்துல இருந்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த மீனத்தில் உங்களுடைய தனஸ்தானத்திலேயே குரு பகவான் ஆட்சி அடைகிறாருன்னா மிகப்பெரிய ஒரு தனலாபம் ஏற்படும். உங்களுடைய அவர் அங்கேருந்து நேராக உங்களுடைய லக்னத்துக்கு நேராக 8ஆம் இடத்தை பார்ப்பார். தொலைதூர பயணம், வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி அங்கே பொன் பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. எல்லா விதம் எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர்னு தனலாபம், ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை, பெக்லேசம், சூதாட்டம், இந்த மூலியமாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முதலீடு பண்ணிங்கன்னா அதில் பன்மடங்கு லாபம் அடைவீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு செயல்படும். இந்த செவ்வாயும் சேரும்போது உங்களுக்கு அவர் 3ஆம் அதிபதியாக வருவார், ப்ளஸ் 10ஆம் அதிபதியாக வருவார். நல்ல தொழில் மூலிமா, முயற்சினால் தொழிலில் மிகப்பெரிய செல்வந்தரை அடைவீங்க. தொழில் மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம், இந்த மேசத்தில் இந்த செவ்வாய் ஆட்சி ஆவார். குரு அங்கே நட்பு ஸ்தானத்தில் வருவார். முயற்சினால் நல்ல புகழடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். நல்ல புகழ்ச்சி, தொட்டதெல்லாம் உங்களுக்கு தாயமாக மாறும். எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குழந்தைங்க மூலிமா மிகப்பெரிய ஆதாயத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி 4ஆம் இடம், இந்த ரிஷபத்தில் இவங்க குருவும் செவ்வாயும் அல்லது சந்திரன் அங்கே உச்சமாவார். இவங்க சேர்ந்து இருக்கும்போது ஒரு சிறப்பான ஒரு பலாபலன் ஏற்படும். 4ஆம் இடங்கிறனால நல்ல வீடு, வண்டி, வாகனத்தை ஏற்படுத்தும். தாயாருக்கு நல்ல நிறைஞ்ச ஆரோக்கியத்தை ஏற்படும். தாயார் மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. தாயார் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. அது மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி 5ஆம் இடம், இந்த மிதுனத்தில் குருவும் செவ்வாயும் அல்லது சந்திரனும்
அல்லது சூரியனும் சேர்ந்து இருந்தாலும், இல்லைன்னா குரு தனிச்சிருந்தாலும், குரு வந்து அங்கே தணிக்கக்கூடாது. ஒரு கேந்திராதிபதி வந்து மறு கேந்திரம் ஏறக்கூடாது. குரு தனிச்சிருந்தால் அவளை வந்து ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்காது. அதனால் யாரோ ஒருத்தரோட சேர்ந்து இருக்கணும். சனியால் அட்லீஸ்ட் சனினாலும் பார்க்கணும். லேசாக அவர் பங்கப்படணும். குரு பங்கப்பட்டால் தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலாபலன் ஏற்படும். செவ்வாயோடு சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய ஆதாயம் அடையும். சகோதரர்களால் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க. 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய லக்னத்துக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைவீங்க. பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, குழந்தைங்களால நல்ல ஆதாயத்தை அடைகிறது, நல்ல புகழ்ச்சி அடைவீங்க. உங்களுக்கு வந்து புகழ் வந்து உங்களை தேடி வரும். எல்லா விதமான பாக்கியத்தை அடைவீங்க. அதே மாதிரி கடகத்தில் இந்த கடகம் வந்து செவ்வாய் அங்கே வந்து நீச்சமாவார். சந்திரன் வந்து ஆட்சி அடைவார். குரு வந்து உச்சமாவார். ஜனாதிபதி வந்து 6ஆம் இடத்துல உச்சமாகி நேராக வந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்துவார். வெளிநாட்டில் வந்து பொன் பொருள் தேடக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படும். வெளிநாட்டில் வந்து நல்ல வேலையில் இருப்பீங்க. அது மூலிமா மிகப்பெரிய தனலாபம் ஏற்படும். இந்த சிம்மத்தில் இந்த 3 பேர் சேர்ந்து இருக்கும்போது நட்பு ஸ்தானமாக வர்றதுனால குரு வந்து அங்கே நட்பு ஸ்தானத்தில் இருப்பார். செவ்வாய் வந்து அதிகார பதவி, அரசியல் பதவி, அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆளாக இருப்பீங்க. மிகப்பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், டாக்டர்ஸ், இந்த மாதிரி உயர்ந்த பதவியில் நீங்கள் இருந்து அது மூலிமா தனாதிபதி வந்து உங்களுக்கு சிறப்படைவார். மிகப்பெரிய பொருளாதார பாக்கியத்தை ஏற்படும். அதே மாதிரி 8ஆம் இடம் இந்த கன்னியில் வந்து இவங்க சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு 8ஆம் இடம் ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை, இந்த மாதிரியான சூதாட்டம், பெக்லிசம், இந்த மாதிரியான வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படும். 12ஆம் இடத்தை பார்ப்பார். 8, 12 சுபத்துவம் ஆகிறதுனால வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தும். இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். நிறைஞ்ச தனலாபம் ஏற்படும். உங்களுக்கு வந்து அயன சயன போக சுகஸ்தானத்தை வந்து சிறப்பாக செயல்படும். நல்ல செலவாளியாக இருப்பீங்க. நீடித்த வருமானம் இருக்கும். அதே மாதிரி பாக்கியஸ்தானம் இந்த துலாத்தில் வந்து இவங்க 3 பேர் சேர்ந்து இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து சுபத்துவம் அடைகிறனால உங்களுக்கு வந்து தகப்பன் மூலியமாக மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. தொலைதூர பயணத்தை ஏற்படுத்தி அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். குலதெய்வ பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும். 9ஆம் இடம் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கைகூடும். எல்லா விதமான அதிர்ஷ்ட பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி விருச்சிகத்தில் இது வந்து உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடமாக வரும். தொழிலில் நல்ல சக்கரவர்த்தியாக இருப்பீங்க. மிகப்பெரிய பதவியில், உயர்ந்த பதவியில் வந்து செவ்வாய் அங்கே வந்து திக்பலம் அடைவார். சூரியனும் சேர்ந்துருக்கும்போது திக்பலம் அடைவாங்க. குரு வந்து நட்பு ஸ்தானத்தில் வருவார். செவ்வாய் வந்து ஆட்சியாக வருவார். நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறது. அரசாங்கம், ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்த கலெக்டர், இந்த மாதிரியான உயர்ந்த பதவியில் இருப்பீங்க. அதே மாதிரி தனுசில் உங்களுடைய லாபஸ்தானமாக வரும். உங்கள் லக்னத்துக்கு தனுசில் அமையும் போது குருவோட வீட்டில் தனாதிபதி ஆட்சி அடையும் போது மிகப்பெரிய லாபஸ்தானம் வந்து செயல்படும் போது உங்களுக்கு தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். மிகப்பெரிய ஐஸ்வர்யம் ஏற்படும். நல்ல லேண்டு மூலிமா மிகப்பெரிய ரியல் எஸ்டேட்டில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் இந்த மகரத்தில் வந்து குரு நீச்சமாவார். அது வந்து ஒரு விசேஷம் அளிக்காது. தனிச்சு குரு இருந்தால் நீச்சம் அடைஞ்சு 12ஆம் இடத்துல மறையும் போது நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டுரும். இங்கே வந்து செவ்வாய் கூடியே ஆகணும். செவ்வாய் கூடணும் அல்லது வந்து சுக்கிரன் சேரணும், சுபத்துவம் அடையணும். குரு வந்து செவ்வாயோடு சேரும்போது நீச்ச பங்க ராஜயோகமாக மாறும். வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் போய் பொன் பொருள் தேடக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். நீடித்த தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்தும். அயன சயன போக சுகஸ்தானம் 12ஆம் இடம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் அடைவீங்க என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.